உன் கதையில நீ ஹீரோ. ஆனா என் கதை வில்லன்டா. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து அடுத்தது வந்து உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷனாக. மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆளில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டேரெக்டாக இதில் வந்து ஒன் பை ஒன்னாக எடிட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணது மட்டும் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபாண்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன், அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஏன்னா இந்த ஃபாண்ட் நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இம்போர்ட் பண்ணிட்டு. ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டெக்ஸ்ட் இருக்கும். 2 டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த 2 செட்டு பார்த்தீங்கன்னா 2 செட்டாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா டெக்ஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. ஓகே, எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா இதில் வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு வீடியோ எடிட் பண்ணுறதா கூட இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டை. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும், அதோட சைஸு கலரில் இருக்கும். அதில் ஃபாண்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது ஃபாண்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட ட்ராப் டவுன் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ராப் டவுன் மாதிரி. அதை வந்து செலக்ட் பண்ணிங்க, அந்த ஏரோ மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லைன் ஆப்ஷன் வந்து மேலே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஆல் மெட்டீரியலில், அதில் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இதில் டேரெக்டாக ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கனாவே இதில் இம்போர்ட் ஆயிரும். இப்போ அதை சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டோட நேம் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஃபாண்ட் வந்து ஷோ ஆயிரும். ஷோ ஆனதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாவே போதும், அந்த ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா ஃபாண்ட்டும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு. இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணி அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஃபாண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா இதோட சைஸை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்கும், அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2வது டெக்ஸ்ட் இருந்தால் அதே டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதோட ஃபாண்ட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டையும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக. இது பண்ணிங்கனாவே அந்த பிளாஸ்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கடைசி டெக்ஸ்ட் வரலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். கடைசி டெக்ஸ்ட் வரலும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணும் கடைசி வரலும். ஓகே, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் பார்க்கலாம். 2 ஸ்டெப்பு தான். ஒன்று வந்து ஃபாண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இமேஜ்.
இந்த ஃபாண்ட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் நான் எல்லாமே ஒரே இமேஜாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த இமேஜ் வந்து கம்ப்ரஸ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட்டு வந்து அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே ஷோ ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகிரும். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எகைன் தேர்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் வந்து போய்க்கோங்க. அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 by 1 இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க. இதை மட்டும் கடைசி வரலும் பண்ணிங்கன்னா எல்லா எடிட்டும் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. கடைசி வரலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். கடைசி இமேஜ் வரலுமே இதை வந்து மறக்காமல் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கலர் குவாலிட்டி அதிகப்படுறதுக்கு ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதில் நிறைய சிசி இருக்கும். அந்த சிசி வந்து மறக்காமல் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அதாவது இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த லேயரை. இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா இமேஜோட கலர் குவாலிட்டி இருக்கும். இது போக இன்னொரு சிசியும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சிசியுமே அதோட குவாலிட்டி செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கானை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிங் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணாவே இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.